Welcome back, students. Very happy to meet you after a long break. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Today, I'm meeting you all with an important video. இன்னும் ஒரு 3 மாசத்துல நம்ம UPSC prelims எழுத போறோம். We are already in the first week of March and less than 3 months for the exams. இந்த சமயத்துல Polityல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா Major Constitutional Amendmentsல Part 2. இதுல 1972ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2022 வரைக்கும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் அ குவிக் அப்சர்வேஷன், தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்கள் ஆர்வலர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதல்நிலை தேர்வுகள் நடந்தேறியது. அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் பொழுது அந்த டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். லாட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் கேள்விகள் கேள்வித்தாள் அப்படின்னுடைய அந்த விஷயம் நிறைய மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நம்ம ரிப்பீட்டடா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம், பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். when we meet aspirants directly also we tell them not to simply go by the book. ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும், எக்கானமி பொறுத்த வரைக்கும், என்வாயன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் இன்க்ளூடிங் ஜியாகிரபி ஆல்சோ கேன் பி ஆஸ்க்ட் யூசிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க பிகாஸ் தேவர் எக்ஸ்பெக்டிங் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ். சிலபஸ் கொடுத்துட்டாங்க, நான் படிச்சுட்டேன், அதுலேருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிற மாதிரி தயாராக இருந்ததா கேள்விப்பட்டோம். யூபிஎஸ்சியில் திஸ் இஸ் அ கிவன் சேலஞ்ச். தெர் ஆர் நோ ஈஸி கொஸ்டின்ஸ், தெர் ஆர் நோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ். ஸோ டாபிக்ஸ் மட்டும்தான் ஃபெமிலியாரிட்டி நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், நிறைய கேள்விகள் உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. லெட்ஸ் கோ டு த PowerPoint. Here we go. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற அந்த வீடியோவா இது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஓ எஸ், திஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட் அ லாங் டைம் பேக் and so today I'm happy to be sharing this with all of you. So part 2, we finish the constitutional amendments with this video. கிட்டத்தட்ட 2022ல ஏற்படுத்தின சில முக்கியமான மாற்றங்கள், அதோட நம்ம இதை வைண்ட் அப் பண்றோம். ஸோ as we continue from the previous video, நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ரீவியஸ் வீடியோவை நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். We are in 1992 now. One of the most important changes, 73rd Amendment Act, 73வது தடவையா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளாட்சி விஷயங்கள், நகராட்சி அப்படிங்கிற விஷயத்த அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு முக்கியமான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினாலதான். 73rd and 74th Constitutional Amendment Act. It granted constitutional status. ஸோ ஒரு அரசியலமைப்பு அங்கீகாரத்தை, அந்தஸ்தை பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு வழங்கிய ஒரு திருத்தம். பார்ட் 9 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்றாங்க. அதுல பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு தலைப்புல உருவாக்குறாங்க. அண்ட் 11th ஸ்கெடியூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் 29 பதிவுகள் அதுல இருக்கு. அந்த 29 பதிவுகள் தான் பஞ்சாயத்து சம்பந்தமான ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். முறையே 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். தி 74th Amendment Act பாத்தீங்கன்னா granted constitutional status to local bodies in the urban areas. ஸோ ஊரக பகுதிகள் அப்படிங்கிறத தாண்டி நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன்ஸ் நம்ம சொல்றோம், வார்ட்ஸ் நம்ம சொல்றோம், ஏரியா சபான்னு சொல்றோம். இப்போ கிராம சபான்னு சொல்ற மாதிரி ஏரியா சபான்னு ஒன்று இருக்கணும். இதற்கான அரசியலமைப்பு அங்கீகாரத்தையும் அந்தஸ்தையும் உருவாக்கியது தான் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த பர்பஸ்க்காக பார்ட் 9A உருவாக்குறாங்க with the title municipalities. 12th schedule of constitution 18 ஐட்டங்கள், 18 பதிவுகள் அதுல இருக்கு நகராட்சிகள் சம்பந்தமா. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதை நீங்க எங்க கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஆர்டிகல் 40 ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அண்ட் டு என்டோ them with necessary powers. ஸோ கிராமப்புற பஞ்சாயத்துகள் சுய நிர்வாகம், சுய அரசாங்கம், சுயாட்சின்னு சொல்றோம் இல்லையா, தன்னாட்சி சுயாட்சின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடங்கள்ல உருவாக்குவதற்கு இந்த 73வது 74வது சட்ட திருத்தங்கள் உதவியது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்
in Indian constitutional history. Moving on to 1995, இது வந்து 77th amendment, ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன்ல ப்ரமோஷன்ஸ், ஐம் சாரி, இடஒதுக்கீடு முறையில் வந்து பதவி உயர்வுலையும் இட் ப்ரொவைடட் ஃபார் ரிசர்வேஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்போ இருந்தது வித் ரிகார்ட் டு ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன்ஸ். ஸோ அந்த தீர்ப்பை வந்து நல்லிஃபை செய்கிற விதமாக இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக அரசாங்க உத்தியோகங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடிய தன்மையில ஒரு விதமான இடஒதுக்கீடு முறை இந்த இரு பிரிவினருக்கும் வழங்கப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். இது ஏன் வந்தது, எதற்காக வந்து அப்ப முதல்ல இது ரிசர்வேஷன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப நம்ம மைண்ட்ல நிரடலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, there was a judgment and this particular article பாத்தீங்கன்னா it added article 16ல ஒரு நியூ ப்ரொவிஷனை வந்து ஆட் பண்ணுது. it empowers the state to give reservations, some form of reservation for promotion of services. So promotion of servicesனா அப்ப private sector include ஆகுமானா கிடையாது. So we don't have reservation in private sector, only in public sector. பொதுத்துறை நிறுவனங்கள் அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல மட்டும்தான் நமக்கு ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்றோம். in favor of schedule caste and schedule tribes தான் கொடுத்திருக்காங்க. reservation though has one more category all over India, OBC அப்படி நம்ம சொல்றோம். but with regard to promotions, அவங்களுடைய ஒரு பிரதிநிதித்துவம் சரியான முறையில சரியான விகிதாச்சார முறையில இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அகைன் 2001ல 85வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, consequential seniority, some new word you are learning today, consequential seniority in case of promotion. So June 1995 ரெட்ரோஸ்பெக்டிவாவே நீங்க கொடுக்கலாம். ஒரு பின்னோக்கிய தேதியிட்டு இந்த கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி வரவேண்டி இருந்திருக்கும், ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா எனிவே அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில அந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உதவியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த சட்டத்தினுடைய பேக்ரவுண்ட். அதே ஆண்டு 78th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். இட் இன்க்ளூடட் 27 more acts of various states in the 9th schedule. ஸோ 1995ல 9வது படிவத்தில் 27 நில சீர்திருத்த சட்டங்கள், பல்வேறு மாநிலங்களுடைய நில சீர்திருத்த சட்டங்கள் இந்த 9வது படிவத்தில் ஏற்றப்படுது. இதனோட சேர்த்து மொத்தமா கிட்டத்தட்ட 282 சட்டங்கள் 9th schedule மட்டுமே இருக்கு. ஸோ இதுதான் இந்த அமெண்ட்மெண்ட். 1999 79th Amendment Act of Indian Constitution ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சட்ட திருத்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் எலெக்ஷன். ஸோ தேர்தலில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு நடைமுறை ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன்ஸ், அவங்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நியமன சீட்டு, இதெல்லாம் தேர்தலில் இடஒதுக்கீடு முறை. ஸோ வேட்பாளர்கள் களம் இறங்கலாம், தேர்தலில் ஜெயிச்சு அவங்களுடைய பிரதிநிதித்துவ ஒரு முறையை பாராளுமன்றத்தில் பல்வேறு சட்டப்பேரவைகளில் நிலைநிறுத்தலாம். ஆனால் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவினருக்கு நியமன பதவி, ஒரு பதவியோ 2 பதவியோ ஒதுக்கப்படுது. இந்த காலகட்டம் it was extended for a period of up to 10 years, up to 2010. Originally constitutionல பார்த்தீங்கன்னா the time period was given, reservation அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் கொடுத்திருந்தாங்க. if you read the constitution a little bit, so it then changed and it provided for extension of reservation in state legislative assemblies for a further period of 10 years. So 1999ல they had to do it before 2000, so they did it in 1999, extending the existing method. Now we are in the 80th Amendment Act of 2000. Okay, it provided for alternative scheme of devolution. So revenue sharing mechanism between center and states, இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம் கொடுக்குறாங்க.
10வது நிதி குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் total income which are obtained from central taxes, duties, 29% should be distributed among the states. Actually, இதுதான் வந்து provision. So, இதுல வந்து ஒரு alternative ஒரு provision வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த alternative provision என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, the 10th Finance Commission உடைய recommendations-ல வந்து இருந்தது. அந்த recommendations based பண்ணி total income which the central government is getting, out of which 29% should be distributed among the states அப்படிங்கிற ஒரு alternative scheme வந்து suggest பண்றாங்க. ஸோ இதை சஜஸ்ட் பண்றதுக்கு நீங்க சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் இருக்கிறதுனால ஒரு சட்ட திருத்தம் மூலமா தான் நீங்க கொடுக்க முடியும். ஸோ 80th Amendment Act did this. We move on to the 81st Amendment Act, also in the same year. இதுவும் ரிசர்வேஷன் ரிலேட்டடான ஒரு அமெண்ட்மெண்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா the amendment provided to create backlog vacancies. Okay, so ஒரு வருஷம் வந்து சில பொசிஷன்ஸ் வந்து fill up ஆகாம இருக்கலாம். Even though reservation is there, some seats may remain vacant. அப்படி unremained இருக்கக்கூடிய, unfilled இருக்கக்கூடிய reserved vacancies நீங்க succeeding years தான் நீங்க fill up பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் 50% இருந்திருக்கு, 49% கவர் ஆயிருக்கு, 1% fill up ஆகலைன்னு அந்த 1% ஜென்ரல் பூல்ல ஆட் பண்றதை விட அடுத்த வருஷம் அந்த 1% கொடுத்தோம்னா எலிஜிபிள் பீப்புள் ஹூ மே அப்ளை, ஏன்னா மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஸோ அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கட்டும். ஸோ இடஒதுக்கீடு முறையினுடைய அந்த ஒரு சாராம்சம் குறையாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. ஓகே, ஸோ சச் கிளாஸ் ஆஃப் வேகன்சிஸ் வில் நாட் பி கம்பைன்ட் வித் த கரண்ட் இயர் வேகன்சிஸ். ஸோ இன் பிரீஃப் இந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்லாக் வேகன்சிஸ்க்கு ஒரு சீலிங் இருந்தது, 50% தான் இருக்கணும் பேக்லாக் வேகன்சிஸ்ங்கிற ஒரு சீலிங் வந்து பிரேக் பண்ணுச்சு. ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த ஸ்பிரிட் ஆஃப் ரிசர்வேஷன். ஏன்னா யூ நெவர் நோ ஹூ அப்ளைஸ் அண்ட் ஹூ கெட்ஸ் இன் அ இயர். ஸோ அதை நீங்கள் திருப்பி திருப்பி ஜென்ரல் பூலில் போடும்பொழுது தி ஐடியா ஆஃப் ரிசர்வேஷன் இஸ் defeated. The purpose of reservation is defeated. So in order to maintain the reservation, they started filling it up in succeeding years. அந்த வருஷம் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு இல்லாம பின்தங்கிய இடஒதுக்கீடுகள் அந்த விகிதாச்சார முறையில அதை ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். The famous மண்டல் கமிஷன் கேஸ் ஆஃப் 1992. சுப்ரீம் கோர்ட் வந்து மண்டல் கமிஷன் கேஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா 27% அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற ரிசர்வேஷனுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. ஒன்று, வேலை வாய்ப்புல மட்டும்தான், பதவி உயர்வுல கிடையாது. ஓகே, இனிஷியலி ஃபார் என்ட்ரி யூ கேன் கிளைம் 27% ரிசர்வேஷன். அதே மாதிரி எனி எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன் அண்ட் ப்ரமோஷன்ஸ் கேன் கண்டினியூ ஒன்லி ஃபார் 5 years, 1997 வரைக்கும் தான் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் இப்போ நீங்க இதுக்கு ப்ரீவியஸா பார்த்த இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன். அந்த ப்ரமோஷன்ஸ்லேயும் வந்து எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குங்கிற ஜட்மெண்ட் அந்த அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியதுக்கான காரணம் இந்த ஜட்மெண்ட் தான். ஸோ த டோட்டல் ரிசர்வ் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஷுட் நாட் எக்ஸீட் 50%. ஸோ எக்ஸப்ட் இன் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி 50% ரிசர்வேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போடுறாங்க. திஸ் ரூல் ஷுட் பி அப்ளைட் எவ்ரி இயர். கேரி ஃபார்வர்ட் ரூல், அதுதான் பேக்லாக் வேகன்சி, அதுல ஒரு 50% லிமிட் வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 years 6 years ஒரு 2%, 5%, 7% சேர்ந்து அதுவே ஒரு 50% வந்துருச்சுன்னா பேக்லாக் வேகன்சி அதை தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க. அண்ட் a permanent statutory body should be established to examine complaints of over inclusion and under inclusion. OBC லிஸ்ட்ல யார் இருக்கலாம் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி கொண்டு வரணும். ஸோ சட்டத்தின் மூலம் இயற்றப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட் ஆஃப் த மண்டல் கமிஷன் கேஸ். இப்போ நீங்க இந்த அமெண்ட்மெண்ட் படிச்சீங்கன்னா யூ வில் கெட் டு நோ பேக்லாக் வேகன்சிஸ்க்கு இந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த 50% லிமிட்டை ரிமூவ் பண்ணுது. தேர் cannot be any rule அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இது ரிலேட்டடாக தான் ராமநாதன் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. தென் யூ சி த 77th Amendment Act was established. Then we go for the 81st Amendment and the 76th Amendment Act of 1994 placed Tamil Nadu Reservations Act of 1994 in the 9th schedule. இது பிரகாரம் 50% தான் ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு தான் இந்திரா சஹானி ஜட்மெண்ட்னு சொல்றோம் நம்ம.
ஸோ இந்த தீர்ப்பின்படி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறையை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். அதுக்கான முக்கியமான காரணம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ நீங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறத நம்பர்ஸ் கேமா பார்க்காம யாருக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான டேட்டா இல்லை. தட்ஸ் வை வி ஃபீல் ஆர் வி அட்வொகேட், நிறைய பேர் இப்போ முன்னெடுக்கக்கூடிய விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. காஸ்ட் ஷுட் பி இன்க்ளூடட் ஆஸ் அ கிரைட்டீரியா இன் தி அப்கமிங் சென்சஸ் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க தமிழ்நாட்டில் there is a unique case of OBC population is much higher than the actual reservation provided. So you're providing very less reservation for a group of population which is nearly more than 70 to 80% of the population. Whereas you're giving high reservation for a group of population which may not be as much. ஸோ இதுக்கான டேட்டா இருக்கா, சப்போர்ட்டிங் டேட்டா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கிரெடிபிள் டேட்டாங்கிறது சென்சஸ் மட்டும்தான். ஸோ சென்சஸ் இஸ் அன் ஆத்தென்டிகேட்டட் மோஸ்ட் கிரெடிபிள் டேட்டா ப்ரொவைடட் by the government of India for the entire India. So if you go to a state of Assam, scheduled tribe population may be very high, but you will be giving them very minuscule amount of reservation. So who is actually enjoying reservation அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you're creating an environment where without having the proper numbers, we are providing a formula for reservation. இதை அட்ரஸ் பண்றதுக்கு காஸ்ட் சென்சஸ் will be an ideal and best solution. So இதுதான் இந்த பேக்ரவுண்ட். 82nd Amendment Act of 2000, it provided for making a provision for scheduled caste and scheduled tribes for qualifying marks. So to relax qualifying marks in any examination or to lower the standards of evaluation, okay, or reservation in matters of promotion. So ஒரு தேர்வுல இன்னமும் கொஞ்சம் கூட சில ப்ரொவிஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் குவாலிஃபையிங் மார்க்ஸ் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் இவாலுவேஷன் ரீகன்சிடர் பண்ணலாம், ப்ரமோஷனில் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணலாம் ஃபார் பப்ளிக் சர்வீசஸ் இன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியினருக்காக. இது வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலம் இந்த ப்ரொவிஷனை கொண்டு வராங்க. 84th Amendment, one of the most beautiful amendments. It brings a smile to my face. Polity படிக்கிற எல்லாரும், அரசியலில் ஆர்வமா இருக்கக்கூடிய எல்லாரும், you need to understand this dynamics. 2001ல 84th Amendment Act வந்தது. எதுக்காக வந்ததுன்னு பார்ப்போம். ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் அண்ட் ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருக்கக்கூடிய என்ன சொல்றது, தொகுதிகளின் மறுசீரமைப்பு. நம்ம தொகுதிகளில் ஓரளவுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிட்டி இருக்கும் இன் எலெக்டர்ஸ், வாக்களிக்கும் ஓட்டர்ஸ் இல்லையா, ஓட்டர்ஸை நம்ம எலெக்டர்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தொகுதிக்கு தொகுதி, ஒரு சில தொகுதிகள் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தேர் இஸ் அ பேரிட்டி. ஸோ மக்கள் தொகை அடிப்படையின் பேரில் தான் தொகுதிகள் டீலிமிட்டேஷன் பங்கீடு செய்யப்படுகின்றன. ஸோ இப்போ லோக்சபால எத்தனை தொகுதிகள், தமிழ்நாடு சட்டப்பேரவை அசம்பிளியில் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் சொல்ல முடியும். பட் எப்படி இந்த நம்பர் அரைவ் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான். ஸோ இப்போ 2001ஆம் ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்கோம். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவை மற்றும் மாநில பேரவைகளினுடைய தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுகின்றனவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதை நம்ம பண்ணல. இப்போதைக்கு 2026 வரைக்கும் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ரொவிஷனை 2001ல் கொண்டு வந்தாங்க. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், கரண்டா இப்போ என்ன தொகுதிகள் இருக்கோ 2026ஆம் தேர்தல் வரை இந்த தொகுதிகள் தான் இருக்கும், நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம். ஸோ இது லாஸ்டா வந்து எந்த மக்கள் தொகை கணக்கீடு அடிப்படையா வச்சு இதை பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1991 சென்சஸ்ல நிக்குது. இதுக்கப்புறம் 2001 வந்தாச்சு, 2011 வந்தாச்சு. பை 2026 2021 டேட்டாவுமே வந்துடும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கான புரிதல். ஸோ another 3 years இருக்கு. Probably you will see the census happening at that time. So adjustment, rationalization of territorial constituencies on the basis of 1991 census வந்து allow பண்ணிருக்காங்க. Let's see the 2002 86th Amendment Act. Very very popular. கல்வி
கட்டாய கல்வி சட்டம்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் அந்த சட்டம் வந்ததுனால நிறைய மாற்றங்கள் வந்தது. ஸோ நவ் elementary education is a fundamental right according to this amendment. Article 21A fundamental rightsல ஆட் ஆகுது. 6ல இருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்க வேண்டியது ஒரு மாநிலம் அல்லது நாட்டின் கடமை அப்படிங்கறத சொல்றாங்க. Article 45 DPSPல ஒரு சேஞ்ச் வருது. The state shall endeavor to provide early childhood care and education. So ICDS scheme எல்லாம் இதுக்குள்ள வரும், childhood careல வரும். And education to all children till they complete the age of 6 years. And a new fundamental duty. So 3 இடத்துல reflect ஆகுது. Fundamental rights, DPSP and fundamental duties. 51A, which reads, it shall be the duty of every citizen of India who is a parent or a guardian to provide opportunities for education to a child or a ward between age 6 and 14 years. So இது நம்ம கடமை, அடிப்படை கடமையும் கூட. உரிமை அப்படின்னாலும் இது நம்ம கடமை அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரொம்ப அழகா அதை எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். So 86th Amendment Act of 2002, 87th Amendment Act 2003, it provided for readjustment of territorial constituencies. தொகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறுசீரவரை செய்வதற்கான ஒரு மாற்றத்தை இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. ஓகே, ஸோ 84th அமெண்ட்மெண்ட் ஆக்டை 1991 சென்சஸ்லேயே பண்ணிக்கலான்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ 87th என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி கான்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நவ் இப்போ ரீசெண்டாக கூட என்னோட ப்ரொஃபஸர் டாக்டர் சக்திவேல் சார் வந்து சில கமிஷன்ஸ் பற்றிலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. அது ரிலேட்டடான ஒரு அமெண்ட்மெண்ட் தான் இது. 89th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான பைஃபிகேஷன் நடக்குது, பிரிக்கிறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இப்படி தான் இருந்தது. இதை 2 அமைப்புகளை பிரிக்கிறாங்க. ஸோ ஒரே அமைப்பாக இருந்ததை நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட்டுங்கிறது ஒரு அமைப்பாகவும், நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்ங்கிறது ஒரு தனி அமைப்பாகவும், இரு அமைப்பாகவும் பைஃபிகேட் பண்ணி பிரிக்கிறாங்க. மச் நீடட், 2 big chunks of population, so definitely you need 2 commissions to work on their provisions and welfare schemes. 91st Amendment Act of 2003. So இங்க பாத்தீங்கன்னா the total number of ministers including the prime minister and the central council of ministers shall not exceed 15%. லோக்சபா உறுப்பினர்கள்ல எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்களோ 15 விழுக்காடுகளுக்கு உள்ளதான். It should be exactly 15%, not 15% and above, including prime minister. So அமைச்சரவை, மத்திய அமைச்சரவை அப்படின்னா it includes prime minister. So it should not exceed 15% of the strength of Lok Sabha. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உறுப்பினர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் எந்த அவை உறுப்பினராக இருந்தாலும், ராஜ்யசபா அல்லது லோக்சபா உறுப்பினராக இருந்தாலும், ஒருவேளை கட்சி தாவல் அந்த சட்டத்தின் கீழே பதவி நீக்கம் செய்யப்படுறார் அப்படின்னா அவர் வந்து அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கும் சாத்தியமற்ற ஒரு நபராக மாறுகின்றார். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான சேஞ்ச் கொண்டு வராங்க. அதே மாதிரி மாநில பேரவைகள்லையும் பார்த்தீங்கன்னா 15%க்கு மிகாமல் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இப்போ எவ்வளோ அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரவையினுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15 விழுக்காடு, இதுதான் கணக்கு. அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் மினிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா இன்க்ளூடிங் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் ஷால் நாட் பி லெஸ் தேன் 12 அப்படிங்கிற ஒரு முக்கியமான மாற்றத்தை இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் கொண்டு வராங்க. ஆல்சோ ஸ்டேட் லெகிஸ்லேச்சர்லையும் சேம் ப்ரொசீஜர். ஸோ 2 அவைகள் இருக்கக்கூடிய மாநில பேரவைகள் இருக்கு, ஒரு அவை இருக்கக்கூடிய மாநில பேரவைகள் நிறைய இருக்கு. இதுல ஒரு நபர் வந்து பதவி நீக்க முறையில வந்து பதவி நீக்கம் கட்சித்தாவல் முறையில பதவி நீக்கம் செய்யப்படுறாரு அப்படின்னா அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை கொண்டு வராங்க. அண்ட் a member of parliament or member of state legislature, if he is disqualified, if he or she is disqualified on defection, கட்சித்தாவல்ல வந்து அந்த ஒரு சாராம்சத்தின் கீழ்
ஒரு உறுப்பினர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தாலும் சரி, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாலும் சரி, who belongs to any political party, he shall also be disqualified to hold any remunerative political post. ரெமியூனரேட்டிவ்னா ஒரு மாத வருமானம் அல்லது ஒரு வருமானம் வரக்கூடிய சம்பளம் ஊதியமாக பெறக்கூடிய அரசியல் பதவிகள் ஏதேனும் இருப்பின் அதுல நீடிப்பதற்கும் தடை அப்படிங்கிறது தான் அதுல அர்த்தம். ஸோ நீங்க கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே ஃபர்ஸ்ட் பதவி போயிடும். அமைச்சராக உங்களை கன்சிடர் பண்ணாலும் அதுக்கான கன்சிடரேஷன் இருக்க முடியாது. பிளஸ் ஊதியம் பெறக்கூடிய ஒரு பதவி இருப்பின், அரசியல் பதவி இருப்பின் அதுலயும் நீங்க இருக்க முடியாது. ஸோ யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் ஆன் ஆல் கிரவுண்ட்ஸ். அண்ட் 10th schedule which talks about anti-defection law, okay, has been deleted. என்ன ப்ரொவிஷன் delete பண்ணிருக்காங்க அந்த 10th schedule anti-defection lawல பாத்தீங்கன்னா, so there is an exemption which was provided to members. எந்த இடத்துல exemption கொடுத்திருக்காங்க, ஒரு விதிவிலக்கு கொடுத்திருந்தாங்க disqualificationல. so எதுல விதிவிலக்குன்னு கேட்டீங்கன்னா, 1/3 members of legislature party வந்து ஸ்பிளிட் ஆயிட்டாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு விதிவிலக்கு இருந்தது. ஸோ இப்போ நீங்க 1/3 குரூப்ல போயிட்டீங்கன்னா அப்ப நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்தது. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸம்ஷனை வந்து டிலீட் பண்ணிட்டாங்க ஃப்ரம் 10th schedule. 92nd Amendment Act talks about languages and 8th schedule. Very very famous competitive exam questions. 18 மொழிகள் இருந்தது, 22 மொழிகள் ஆகுது. போடோ, டோக்ரி, மைத்திலி அண்ட் சந்தாலி இந்த 4 மொழிகள் வந்து 8th schedule ஆட் பண்றாங்க. So they are constitutionally recognized languages. 93rd Amendment Act of 2005. So very important. It empowered the state to make special provisions for socially and educationally backward classes, scheduled caste or scheduled tribes. So except minority educational institutions தவிர்த்து பல்வேறு கல்வி நிலையங்கள்ல, கல்வி அமைப்புகள்ல, பிரைவேட் தனியார் கல்வி நிறுவனங்கள்ல கூட, whether it is aided or unaided or self-financed, the state government may make special provisions for empowering socially educationally backward classes or scheduled caste or scheduled tribes. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். This amendment added a provision in Article 15. Please note, Article 15ல clause C வந்து இந்த amendment add பண்ணுது. எந்த amendment? 93rd Amendment Act of 2005. Yes, பார்த்துட்டீங்களா? என்ன ஆட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, the central government enacted the 2006 Act known as Central Educational Institutions Act. Okay? So மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு, admissions, reservation in admissions act, where OBCs 27% for candidates belonging to other backward class were provided, including IITs and Indian Institute of Management. இது வந்து ஒரு வழக்கின் தீர்ப்பு மூலமா தான் இந்த ரிசர்வேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை நிலை. அப்ப ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன்ல முதலே இருந்ததே, இங்கெல்லாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது இது ஒரு வழக்கு மூலமா உச்சநீதிமன்றம் சென்று 2005ஆம் ஆண்டு முதல் ஓபிசிங்கிற கேட்டகரிக்கு 27% இடஒதுக்கீடு மத்திய அரசாங்க கல்வி நிறுவனங்கள்ல வழங்கப்பட்டதுங்கிறது தான் உண்மை. In 2008 the Supreme Court என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு வழக்குல they upheld the validity because this was challenged. நாங்க ஏன் இங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கு திருப்பி இன்னொரு வழக்கா போகும்பொழுது it was again challenged. And in April 2008 உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 2006ஆம் ஆண்டு மத்திய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு சட்டம் மற்றும் ஓபிசி கோட்டா ஆக்ட் ரெண்டுமே வேலிட் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. பட் what happened was the court directed the central government to exclude creamy layer. இப்போ நீங்க ஓபிசிஸ்ல இன்னைக்கு 2 வகை இருக்கு. நிறைய பேர் இப்போ யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. ஓபிசி கேட்டகரியில வரவங்க எல்லாருமே NCL, CL, நான் கிரீமி லேயர், கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருந்திருப்பீங்க. So based on income criteria, even those who belong to OBC who are advanced sections based on certain criteria அவங்கள creamy layer அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க.
பேஸ்ட் ஆன் சர்டன் கிரைட்டீரியா ஓபிசிலேயே ஒரு பிரிவினரை நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ இந்த 2006 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட சட்டம் முழுமையா 27% இடஒதுக்கீடு ஓபிசிஸ்க்கு ஒரு மொத்த பிரிவினருக்கும் வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு முறையா இருந்தது. When it was challenged in the Supreme Court upheld the reservation of 27% for OBC. It also upheld the Amendment Act and the OBC Quota Act, but with a rider saying, you please exclude those who belong to creamy layer. அவங்களுக்கு நீங்க 27% ஒதுக்கீடு ஓபிசி கேட்டகரியில வழங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கிரீமி லேயரா இருக்கிறவங்களுக்கு மட்டும் வழங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. Now we are coming to 2019. 103rd Amendment Act of 2019, reservation for economically weaker sections in education institutions. Again, it provided a new provision to Article 15. So the state is empowered to make any special provision for advancement of economically weaker section of citizens. So இப்போ நீங்க schedule caste, schedule tribe, OBCல creamy layer, non creamy layer அப்படிங்கிறத தாண்டி பொருளாதாரத்துல நலிவடைந்த பிரிவினரா குடிமக்களை நீங்க வந்து பிரிக்க முடியும், அவங்களுக்காக சில ப்ரொவிஷன்ஸை அரசாங்கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட் தான் 103rd Amendment Act of 2019. So to provide for reservation in educational institutions. And the 2011 Amendment Act, 97th Amendment Act, okay, cooperative societiesக்கான ஒரு முக்கியமான சட்டம் இது திருத்தம். It gave constitutional status and protection to cooperative societies. கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு அங்கீகாரத்தையும் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அடையாளத்தையும் அதிகாரத்தையும் வழங்கிய ஒரு சட்ட திருத்தமா இதை நம்ம பார்க்கலாம். 3 மாற்றங்கள் அரசியலமைப்பு சட்டத்துல வந்தது. The right to form a cooperative society is a fundamental right. So 6 fundamental right தான் இருக்குது, இஷ்டத்தை இவங்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. So the rights are not exclusive, they are inclusive. And DPSP, Directive Principles, it included a new principle on promotion of cooperative societies. Also, it added a new part 9B in the Constitution, which is called as cooperative societies. Municipalities kaduthu add பண்றாங்க. 98th Amendment Act of 2012, it provided for special provision for the Hyderabad Karnataka region in Karnataka. குழப்பமா இருக்குல்ல? ஹைதராபாத் எங்கேயோ இருக்கு, கர்நாடகா எங்கேயோ இருக்கு, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஏன் இப்படி குழப்பறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். So in the state of Karnataka, there is a region called Hyderabad Karnataka. Okay, there is a history to that. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, in order to development of that region, சரியான முறையில நிதி ஒதுக்கீடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் மனிதவள மேம்பாடு, அந்த இடத்த பகுதியினுடைய ஒரு உள்ளாட்சி நிர்வாக வளர்ச்சி, இது போன்ற இடங்கள்ல இடஒதுக்கீடு முறை, அந்த பகுதியை சார்ந்தவங்களுக்கு கல்வி நிறுவனங்கள்ல வொகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இடஒதுக்கீடு முறை வழங்குவதற்காக இந்த ஒரு ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் 98th Amendment Act. 99th Amendment Act of 2014, yes, this talks about the collegium system. இந்த அமெண்ட்மெண்ட் மூலம் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they created a new body, National Judicial Appointments Commission, NGAC. இந்த NGAC வந்து it was supposed to replace the collegium system. collegium system தான் இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்ற நீதி அரசர்களை நியமனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் கொலிஜியம் அமைப்பு. கொலிஜியம் அமைப்புல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இதில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும், ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு மாற்றம் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஆனா 2015ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும் பொழுது இந்த அமெண்ட்மெண்ட் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி it was declared unconstitutional and void. ஸோ இதன் மூலமாக இந்த NGAC வந்து ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக தான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். It has not become operative. The collegium system remains and it has become operative again. 100th Amendment Act of 2015, 100வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷ்க்கு சில டெரிட்டரிஸை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ
Land Boundary Agreement of 1974 and the Protocol of 2011 பேஸ் பண்ணி சில டெரிட்டரிஸை இந்தியா எடுத்துக்கிறதுக்கும் சில டெரிட்டரிஸை பங்களாதேஷ்க்கு நம்ம கொடுக்கறதுக்குமான ஒரு சட்ட திருத்தம். இந்த பர்பஸ்க்காக தி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆல்சோ சேஞ்ச் சில ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு 4 states. ஏன்னா இந்த டெரிட்டரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல 4 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா அண்ட் திரிபுரா, இந்த 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்லையுமே ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. அண்ட் தி 101st Constitutional Amendment Act, also known as the GST Act, 2016 ஆண்டு 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சேவை சரக்கு மற்றும் சேவை வரி இல்லையா, வரி சட்டம் GST Act. So it conferred taxing powers on Parliament and state legislatures. எதுக்கு அப்படின்னா, ஸோ GST அப்படின்னு சொல்லக்கூடிய சரக்கு மற்றும் பொது சேவைக்கான வரிகள் விதிப்பதற்கான அதிகாரங்களை பாராளுமன்றத்துக்கும் முறையே மாநில பேரவைகளுக்கும் வழங்கியது. It also dispensed the concept of declared goods of special importance அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் அதுலயுமே ஜிஎஸ்டியை வந்து இன்டகிரேட் பண்றதுக்கான ஒரு பெர்மிஷனும் கொடுத்தாங்க. அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷனையும் இந்த சட்டத்துல கொண்டு வந்தாங்க. ஒன் ஆஃப் தி வெரி வெரி லேட்டஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். அண்ட் ஒரு மாநிலத்துக்கு ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால ஏற்படக்கூடிய லாஸ் ஆஃப் ரெவென்யூ, ஓகே, அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு 5 years பீரியட், ஓகே, ஒரு சப்ஸ்டிடியூஷன் மாதிரி கொண்டு வந்தாங்க. It also substituted certain entries and omitted certain entries in the 7th schedule of Constitution. We are in 2018, நெருங்கிட்டே வரோம். 102nd Constitutional Amendment. Now, it created, it provided for a constitutional status on the National Commission for Backward Classes. Very, very important. So, 1993ல பாராளுமன்றத்தின் ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ பின்தங்கிய வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி, சட்டத்தின் மூலம் இயற்றப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருந்தது. பேஸ்ட் ஆன் தி 2018 அமெண்ட்மெண்ட் இட் பிகேம் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட ஒரு அமைப்பா மாறுச்சு. இட் ஆல்சோ ரிலீவ்ட் த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஃப்ரம் acting with regards to functions of the backward classes. Also, it empowered the president to specify who are all the socially and economic, educationally backward classes in a state or a union territory. So, நீங்க குறிப்பிட்ட வகுப்பினரை அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டே போகலாம். அதுக்கான அதிகாரத்தை ஜனாதிபதி அவர்களிடம் வழங்கியது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம். The 103rd Amendment Act of 2019, it talks about economically weaker sections. 10% reservation, இடஒதுக்கீடு நடைமுறை for people who belong to economically weaker sections in educational institutions. Okay, this reservation of up to 10% will be in addition to the existing reservation. And appointments, பதவிகள்லையுமே 10% இந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்காக வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல 10% ரிசர்வேஷன் நடைமுறை இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. 104th Amendment Act of 2020. Now it talks about the reservation of seats for members from scheduled caste and scheduled tribes. So இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, the deadline for reservation, okay, was extended. Now the reservation of seats, நீங்க ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா 2020 January 26th ஓட எக்ஸ்பயர் ஆக இருந்தது. ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு தான் வழங்கியிருந்தாங்க. இட் வாஸ் நாட் ஃபார் எவர். ரிசர்வேஷன் வாஸ்
thought of as a temporary idea. ஸோ நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுல ரெசர்வேஷன் ஒரு 50 வருடங்கள் 60 வருடங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ரிசர்வேஷன் தேவையில்லாத ஒரு வகுப்பினரா அவங்க வந்து அவங்களுடைய தரம் உயர்த்தப்படணும். தட் இஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தான் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரிஜினலாவே எழுதியிருந்தாங்க. பட் given the current situation and the need, Article 334 of Constitution was amended in 2020. The reservation of seats for scheduled caste and scheduled tribe in Lok Sabha elections and in the state legislative assemblies has now been extended. It will be in practice till January 25th, 2030. So, பக்கமாதான் January 25th, 2030க்கு முன்னாடி தான் அடுத்த 10 வருஷம் கொடுக்கலாமா வேண்டாமா ரிசர்வேஷன் நடைமுறை இருக்கணுமாங்கிறதே ஒரு முடிவுக்கு வரும். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது 2 விஷயங்கள். ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியினுடைய ரிசர்வேஷன் வந்து வாஸ் அபாலிஷ்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய மாநில பேரவைகள்லையும் லோக்சபாவிலையும் பார்த்தீங்கன்னா 2 லோக்சபா சீட்ஸ் were reserved for ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. அந்த ப்ரொவிஷன் வந்து வாஸ் நாட் நெசசரி அப்படிங்கிறத சொல்லி they abolished that concept. So now there is no reservation for Anglo Indian committee in the Lok Sabha. So this is the thing. The 126th bill was introduced in the Lok Sabha and was unanimously passed. So it was unanimously passed. The 105th Amendment Act 2021. So it amended clauses 1 and 2 of Article 342. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா a list of OBCs. Okay, ஸோ மகாராஷ்டிரால மராத்தா ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மராட்டியர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு நடைமுறை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வழக்குக்கு போயிடுச்சு. அப்படி வரும்பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக தி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வேர் அலவுட் டு மெயின்டைன் அ ஸ்டேட் லிஸ்ட் ஆஃப் ஓபிசிஸ். உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருடைய ஒரு பதிவை நீங்க வந்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. இட் ஆல்சோ upheld the 102nd constitutional amendment which removed the power of states to identify who are socially and educationally backward. 102nd constitutional amendment படி மாநில அரசாங்கங்களிடம் இருந்த அதிகாரம் யாரு வந்து சமுதாய அளவுல கல்வி அடிப்படையில பின்தங்கிய வகுப்பினரா இருக்கிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை மாநிலங்கள் கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதையுமே இந்த ஜட்மெண்ட் வந்து உறுதி செய்யுது. ஸோ Article 342A clause 1 and clause 2 were amended. It introduces a new clause 3. இதுதான். So the 105th amendment aimed at restoring the power of states and union territories to make their OBC list. இதுதான் இந்த அமெண்ட்மெண்ட். இந்த தீர்ப்பை ஓவர் கம் பண்றதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. According to the amendment, the state list will be completely taken out from the control of the president and it will be notified by the state assembly. முதல்ல பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்களிடம் நீங்க கொண்டு போய் அவர் தான் டிக்ளேர் பண்ணணும் இதெல்லாம் ஓபிசி லிஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக அந்தந்த மாநிலங்கள் அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓபிசி வகுப்பினரை ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு மாநில பட்டியல் அவங்களே போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. ஸோ இட்ஸ் டோட்டலி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தி ஸ்டேட் அசம்பிளி. ஸோ இட் இன்சர்டட் Article 338B and 342A which said the President of India in consultation with governors would specify who are the backward classes. Okay. Articles 15.4, 15.5 and 16.4 confer power on the state government to declare and identify the list of socially and backward classes. So my dear friends, today we discussed the second part of my lecture, major constitutional amendments. Very, very happy to have discussed some important amendments with you all today. I hope you're all preparing well for the UPSC prelims 2023 and I wish you all the very best for the preparations and we'll meet you in another video very soon. Thank you so much.